வேலு வேலு வா, இந்த சைக்கிள் உனக்கு தான். பிடிச்சிருக்கா? நம்ம வேலுவுக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கமா. இங்க எல்லாருக்கும் என்னாச்சு? முகத்தை பூசணிக்க மாதிரி வச்சிருக்கீங்க. என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? வாயை திறந்து சொல்லு. மீனு, மீனாட்சி, இங்க வா. வீட்டுல எல்லாருக்கும் என்னாச்சு? இவ்வளவு முகத்தை இவ்வளவு பெருசா தூக்கி வச்சிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தோணல. வாயை திறந்து சொல்ல. நான் சொல்றேன். நீ சொல்லு. என்னன்னா மீனா ஆண்டிக்கெல்லாம் ஒருத்தர் ஐ லவ் யூ சொன்னாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? சரி, ஆள் யாரு? அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு க்ளூ தரேன். என்ன க்ளூ? காலையிலனா ஆஃபீஸில் இருப்பாரு, நைட் ஆனா அவரோட வீட்டில் இருப்பாரு ஆனா இருக்க மாட்டாரு. ஏண்டா நீயும் என்ன குழப்புற? விஷயத்த சொல்லு. யார் அது? புரியலையா? பிரசாந்த் அங்கிள், நம்மளோட பிரசாந்த் அங்கிள் தான். என்னங்க, அவங்களுக்கு அதுதான் விருப்பம்னா எதுக்கு நம்ம அவங்களை கஷ்டப்படுத்தணும்? இங்க பாருங்க, பிரசாந்த் நம்மளுக்கு தெரியாத ஆள் ஒன்றும் கிடையாதுல்ல. ராஜா, என்ன மன்னிச்சிரு. இத பத்தி எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத பாருங்க மணியனா, பிரசாந்த தவிர மீனாட்சிக்கு வேற யார் அவ்வளவு பொருத்தமா இருக்க முடியும்? எங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னைக்கோ என் மனசுல அவனை உன்னோட சேர்த்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஆனா நீயாவது உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சந்தோஷம் தானே? Everything is okay. Got a green signal from my brother. சார், நீங்க தானே சார் சொல்லிருக்கீங்க நம்மள ஏமாத்துறவன எந்த தண்டனை வேணா கொடுக்கலாம்னு சொல்லிருக்கீங்க சார். இவரு நம்ம கம்பெனியோட அட்வொகேட். ஏமாத்திட்டான் சார், ஏமாத்திட்டான். நம்மள நல்லா ஏமாத்திட்டான். இவனை நான் தூக்குனதே அந்த முதலியாரோட வீட்டுல இருந்துதான். அது நான் கொஞ்சம் லா பாயிண்ட் தெரிஞ்சுக்கலான்னு போனேன். யார்கிட்ட போய் சொல்ற? நீ சுமார். நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களோன்னு எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்கு. அப்போல இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நாளைக்கு நடக்கிற ஃபைனல் ஆர்குமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட் அனந்தமூர்த்தியை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். போய் தொலையட்டும்.
எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு எந்த கதியும் இல்லாம நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பா காலை கட்டி பிடிச்சு அழுதது. அன்னைக்கு உன்னை இந்த கம்பெனியோட லீகல் அட்வைசரா போட்டது உன்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்தில்ல, உன் மேல பரிதாபப்பட்டு. இந்த கம்பெனி எந்த தில்லுமுள்ளும் பண்ணாம நேர்மையா இருக்கிறதுனால நீ எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து சேர தேய்ச்சிக்கிட்டு இருந்த. மன்னிக்க மட்டுமே தெரிஞ்ச என் அப்பாவை நினைச்சு நான் இப்போ உன்னை சும்மா விடுறேன். ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்க, என்ன தோக்கடிக்கிறதுக்காக நீயும் முதலியாரும் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. புரிஞ்சுக்க. இனி என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, போய் தொலை. ஐயா அனந்தமூர்த்தி அப்படியே கிழிப்பாரு. ஏய் நீ வேணா பாரு, இந்த ஃபேக்டரியில நான் அப்படியே சும்மா கும்முன்னு நடந்து வருவேன், முதலியாரோடைய லீகல் அட்வைசரா. போச்சுடா, எல்லாமே போச்சுடா. கேஸும் போச்சு, கேஸுக்காக இது வரைக்கும் செலவு பண்ண பணமும் போச்சுடா. டேய், மன்னாடியார் கம்பெனிங்கிறது என்னோட 15 வருஷத்து கனவுடா. டேய் கனவுடா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டியடா சின்னப்பா, மண்ணள்ளி போட்டுட்டியாடா. டேய், அவன் டெல்லியில இருந்து அந்த அனந்தமூர்த்தியை கொண்டு வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. ஆண்டவா முருகா, பழனி ஆண்டவா. இது பார், ஆண்டவன் முருகன் உன்னை மன்னிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீரப்ப முதலி உன்னை மன்னிக்கவே மாட்டான். சின்னதர எங்கடா வேலு, ஏத்ராவன் வாயில. மன்னாடியார் கம்பெனிக்கு முதலாளியா இருந்து அந்த சொத்து அதிக நாள் அவனை அனுபவிக்க விடவே மாட்ட. அப்பா, டேய், அவனையும் அவன் சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்காம விடவே மாட்டேன்டா நானு. நான் என்ன பண்ணணும்? என் கூட வா. ஆஹா, வாங்க வாங்க வாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கு. உள்ள வாங்கம்மா. சாந்த் அங்கிள் எங்க? இன்னைக்கு சண்டே இல்ல, காலையிலே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான், ரேஸ் ஓட்ட போறான்ல. மாறா, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மணியனா ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம மீனும் பிரசாந்த் பத்தி பேசதான் வந்தோம். இல்ல அது வந்து நீ ஒன்னும் சொல்லாத, நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நம்ம கம்பெனிக்கு எதிராக வீரப்பன் நடத்துற போராட்டம் இப்ப கொடுத்த தீர்ப்போட முடிச்சு போச்சுல்ல. ஆமா. ஆதாயம் ஒண்ணு இல்லைனாலும் நமக்கு பெரிய தலைவலி கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் வரும். அது நியாயமா சம்பாதிச்சது, யாரும் அதுல கை வைக்க முடியாது. எல்லாம் இவனோட அதிர்ஷ்டம் தான். என் வேலு பையன் வந்த நேரம் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இவனை நாம ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாமா? அகாடமிக் இயர் முடிய போதில்ல, அடுத்த வருஷம் ஆகட்டும், அது வரைக்கும் வீட்லயே படிக்க வைக்கலாம். ஆனா இப்ப நாம இமிடியேட்டா யோசிக்க வேண்டியது நம்ம பிரசாந்த் மீனாட்சி கல்யாணத்தை பத்தி தான். அப்படிதான். ஆமா ஆமா, அந்த விஷயத்தையும் நாம பேசி முடிச்சிட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். கம்பெனியை பார்த்துக்க பிரசாந்த் மாதிரி ஒரு நல்ல ஆள் இருக்கும்போது எனக்கு டென்ஷன் இல்ல. அது மட்டும் இல்ல, அப்பா சேர்த்து வச்ச மொத்த சொத்தும் மீனாட்சிக்கு தான் சொந்தம், ஃபேக்டரியை தவிர. அது இவனோட எதிர்காலத்துக்காக. அது வரைக்கும் இவனை யாரும் விசாரிச்சுட்டு வரலனா. அம்மா. ஆஹா, ஊருக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? நேத்து வந்தம்மா. யார் இது புதுசா? என் பேத்தி அம்மா ஊர்ல இருந்து என் கூட வந்திருக்கா, இந்த எல்லாம் சுத்தி பார்க்கணும்னு. உன்னோட பேர் என்னம்மா? மலருமா. மலரா? அது கோயிலுக்கு உகந்ததுல. அம்மா, ஊர்ல இருந்து கொஞ்சம் தேன் கொண்டு வந்திருக்கம்மா. தேனா? கணேசா, இவளை சாப்பிட்டு வச்சுட்டு கூட்டிட்டு சரிங்கம்மா. சரி. மலரே, அண்ணன் கூட விளையாடிட்டு இருமா, நான் இப்ப வரேன். வேணுமா? நல்லா இருக்கும், வாங்கிக்கோ. வாம்மா, வந்து சாப்பிடு. என் செல்லம். வேலு, வேலு எங்க இருக்க? இங்க வாப்பா.
சீக்கிரம் ஆகட்டும்டா. டேய் சீக்கிரம் ஆகட்டும். ஐயோ அம்மா, யாரோ நம்மள பாத்துட்டாங்கடா. ஐயோ அம்மா. என்ன இது? 2 பேர் கொண்டு வந்து வச்சாங்க. நீ எப்படி பார்த்த? அது நான் யூரின் போகிறதுக்காக பாத்ரூமுக்கு வந்தேன். அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்போ பார்த்தேன். நல்ல வேலை செஞ்ச. யாரு அண்ணி?